முன்னாள் ஐபிஎஸ் இப்ப பொலிட்டீஷியன் அண்ணாமலை. நம்மள ஏகப்பட்ட பேரு அவர் ஒரு ஃபார்மர் போலீஸ் ஆபீசர்ங்கிறதே மறந்துடுறோம். அதுவும் ஐபிஎஸ் ஆபீசர் ரேங்க் 2. அண்ணாமலையோட கிளாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்பீச் எப்பவுமே அவுட்ஸ்டாண்டிங்கா டு த பாயிண்ட் இருக்கும். என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ப்ராஹிபிஷன் விங்னா என்ன, சட்டம் ஒழுங்குனா என்ன, இன்டெலிஜென்ஸ் ஐஎஸ்னா என்ன, எஸ்பிசிஐடினா என்ன, சிபிசிஐடினா என்ன, ஒரு ஹெட் ஆஃப் ஃபோர்ஸ் டிஜிபியோட ரோல் என்ன, ஒரு ஐஜி இன்டெலிஜென்ஸோட ரோல் என்ன, ஒரு ஏடிஜிபியோட ரோல் என்ன, இது எல்லாமே புட்டு வைப்பாரு அண்ணாமலை. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டேட்டோட வெல்ஃபேருக்கு. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆறதே ஏகப்பட்ட பேரோட கனவு. அதுலயும் கோல்டு மெடலிஸ்ட் ரேங்க் 2ங்கிறப்போ யாருமே அந்த வேலையை விட்டுட்டு வர மாட்டாங்க. ஆனா ஸ்டேட்காக, நாட்டுக்காக, டெஃபினட்டா மக்களுக்காக ஒரு ஐபிஎஸ் டர்ன் பொலிட்டீஷியன் எவ்வளவு கட்ஸ் வேணும், எவ்வளவு பிரேவான டிசிஷன் தெரியுமா அது. அந்த பிரேவரி அண்ட் கட்ஸ்க்கே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அண்ணாமலை இந்த போலீஸ் ஆபீசர் பத்தி கேட்டீங்கன்னா ஒரு என்டையர் போலீஸ் ஸ்டேஷனையே டிரான்ஸ்பர் பண்ணிருக்காரு. ஏன் அப்படின்னா ஒரு உமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணாம வாங்காம இருந்திருக்காங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆட்கள். அதனால கோவம் அடைஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் தான் மக்களுக்கு பாதுகாப்பு, ஆனா இங்கேயே அவங்க நீங்க எப்படி ஃபீல் பண்ண வச்சீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் டிரான்ஸ்பர் பண்ணாரு. அதே மாதிரி மொராக்கோ போய் ஒரு அக்யூஸ்ட பிடிச்சாரு. பனஞ்சி ராஜாங்கிற ஒரு அக்யூஸ்ட மொராக்கோ போய் அண்ணாமலையோட தலைமையில பிடிச்சிட்டு வந்தாரு. ஈவன் இப்ப நடந்த இந்த கரூர் விஜய் விஷயத்திலுமே அவர் நினைச்சிருந்தா டிஎம்கே மாதிரி விஜய் போட்டு கிளின்னு கிழிச்சிருக்கான். ஆனா அவரோட மெச்சூரிட்டி அண்ட் லீடர்ஷிப் அங்கதான் தெரியுது. என்னமா கிளாரிட்டி ஆஃப் வேர்ட்ஸ், என்ன எக்ஸ்பிரஷன், ப்ராப்பரா எல்லாமே சொன்னாரு. புட்டு வச்சாரு A to Z. அதுக்கு டெஃபினட்டா நாலேஜ் வேணும். படிச்சவன் தான் சொல்லுவாங்க. அது டெஃபினட்டா அண்ணாமலை ப்ரூவ் பண்ணிருக்காரு. சும்மா கிடையாது. ஐஏஎம் லக்னோல படிச்சவரு சைமல்டேனியஸா ஐஏஎம் லக்னோல செமஸ்டர் எக்ஸாம் எழுதி அட் தி சேம் டைம் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதினவரு. நம்ம இன்னுமே அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இன்னுமே அவரை வேல்யூ பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப கம்மி. நம்ம எப்பவுமே இருக்கிறப்போ அவங்களை வேல்யூ பண்ணாம அவங்க போனதுக்கு அப்புறம் தானே வேல்யூ பண்ணும். அது நம்ம பழக்கமாச்சே. பிஜேபியை ஒரு சைடு வச்சிருங்க. அண்ணாமலை த பர்சன் ஸ்டாண்ட்ஸ் அவுட் வெரி டால். ரொம்ப 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 இன்டெலிஜென்ட் அண்ட் லீடர் நான் நம்புறேன். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்போ ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறதா இருந்தப்போ அவரோட சிஎம் கேண்டிடேட் அண்ணாமலை சொன்னா நீங்க நம்புவீங்களா? சும்மா ரூலிங் கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் வச்சு யாரை வேணா பயமுறுத்தி பார்க்கலாம். ஆனா அண்ணாமலையை பயமுறுத்தி பார்க்க முடியாது. ஏன் நாளைக்கே ஒரு பிரச்சனை ஆனா கூட ஒரு டிஎஸ்பியோ ஒரு இன்ஸ்பெக்டரோ போய் அண்ணாமலையை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் படிப்போட வேல்யூ, அதுதான் பவரோட வேல்யூ, அதுதான் ரெஸ்பெக்டோட வேல்யூ. அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. உங்களுக்கு அண்ணாமலை பிடிக்கணும், மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அண்ணாமலை பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.